குருக்கடாட்சம் குருவர்கள் உண்டாகட்டும். என்னன்னா, பல பேரோட வாழ்க்கையில முன்னோர்களுடைய சாபங்களை சுமந்துக்கிட்டு எக்கச்சக்கமா இருக்கீங்க. அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்றதும் தெரியாம அதுல சிக்கியிருக்கீங்க. அதுக்குண்டான எளிமையான வழிமுறைகளும் மற்றும் எப்படி இந்த முன்னோர் சாபங்கள் ஒவ்வொருத்தருக்கும் படுது அப்படின்றத பத்தி நான் இப்போ தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குண்டான சொல்யூஷனும் இதுல இருந்து வெளியே வரக்கூடிய வழிமுறைகள் என்னன்றது உங்களுக்கு நிச்சயமா தெரியாம போயிடும். நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே அவ்வளவு கோயில்களும் அவ்வளவு சிவாலயங்களும் அவ்வளவு விஷ்ணுவின் ஆலயங்களாக இருக்கட்டும், இல்ல காளியுடைய ஆலயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வகுத்தது சித்தர்கள் எதனாலன்னா கோவில்களுக்கும் நமது முன்னோர்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்கு. ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா, ஏன் ஒரு கோவிலுக்கு போனா முன்னோர்களுடைய சாபம் நிவர்த்தி ஆகும், ஏன் யோகம் செய்தால் நிவர்த்தி ஆகும், எதனால பல பரிகாரங்கள், எதனால தியானங்கள் அப்படின்றது இன்றளவும் கூட பல பேர் உங்களை இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கீங்க. அது மிக ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னா அது எங்கன்னா இறைவன் சிவபெருமான் என்கின்ற ஒரு பேராற்றல் கிட்ட தான் அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றதே இருக்கு. சிவபெருமானை தாண்டி பல ஆயிரம் பல லட்சம் கோடி தெய்வங்கள் இருந்தாலுமே அதுக்கெல்லாம் முதன்மையானவர் யாருன்னா சிவபெருமானை தான் இருக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் சொந்தக்காரர், ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் தலைவன் யாருன்னா அவர் மட்டும்தான். அவரை தாண்டி இங்க வேற யாருமே கிடையாது. நீங்க பிறப்பெடுத்து இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்விலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் வழியாக தான் நீங்க வழியா இங்க வந்திருப்பீங்க பிரபஞ்சத்துக்கு. அப்போ அவர்களுடைய எனர்ஜியும் அவர்களுடைய ஃப்ரீக்குவன்சியுமே உங்களுக்குள்ளார செயல்படும். அவங்க என்ன வினைகள் செய்திருந்தாலும் சரி, அது அப்படியே வழியா ஜென்ம ஜென்மமா அப்படியே உங்களோட மரபணுக்கள் மூலயமாவும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல லட்சம் பல கோடி செல்கள் மூலயமாவே அவங்களுடைய கர்மாவும் சரி, அவங்களுடைய பாவ புண்ணியங்கள் அப்படியே தொடரும். இதை அழிக்கணும் அப்படின்னா கோவில்கள் இருக்கு. கோவில்களுக்கு போகும்போது கோவில்களுக்கும் உங்களுடைய ஆன்மாவுக்கும் முன்னோர்களுக்குமான தொடர்பியல் சாட்சியாகத்தான் கோவில்கள் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. சித்தர்கள் வழிவகுத்து வைத்ததான் அனைத்து கோவில்களுமே. அப்படி நீங்க கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட ஸ்தலங்கள் இருக்கும். அவங்களுடைய பாதம் பதிந்த அவங்களுடைய அலைகளும் அவங்களுடைய கர்ம வினைகளும் அங்க உலாவிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்க போகும்போது சாட்சியாக இருக்கக்கூடிய இறைவன் அது உங்களுக்கு உண்டான நிவர்த்தியை கொடுப்பார். ஆனா இது எல்லா பரிகாரங்களும் எல்லா கர்மாவுமே நிவர்த்தி பண்ணுமானா நிச்சயமா அப்படி பண்ணாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு சில கர்மாக்கள் இருக்கு. அதாவது சஞ்சித கர்மா, பிராரப்தி கர்மா, ஆகாமி கர்மா, இப்படி 4 வகையான கர்மாக்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கு. இதுல இந்த பிராரப்தி கர்மா அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் தெளிவா கவனிங்க. பல சித்தர்கள் கோவில்களே கதி என்று இருந்தாலும் பல சித்தர்கள் ஜீவ சமாதிகளாக இருக்கட்டும், இல்ல அவர்களுடைய குருமார்களாக இருக்கட்டும், அப்படி வழியா அவங்க கூட இருந்து வரும்பொழுது முழுமையாக அவங்க விஷயம் என்னன்றதை தெளிவா உணர்ந்துட்டாங்க, புரிஞ்சுட்டாங்க. அப்படி புரிஞ்சவங்க என்னன்னா, எப்பொழுதுமே இறை சிந்தனையிலுமே எப்பொழுதுமே தன்னுடைய கர்மாவை குறைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு வினாடிகளும் அதை நோக்கியே இருக்கும். அவங்க இங்க கர்மாவை தாண்டி இங்க வாழ்க்கையில வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதுனா ஒரு மனிதனுடைய கர்மா தான். அப்படி அந்த கர்மால இருந்து விடுபடணும் அப்படின்றதுனால தான் அவங்க பல வழிமுறைகளை கையாண்டு பல விதமான பயிற்சிகளை எடுத்து அவர்களுடைய கர்மாக்களை கழிச்சிட்டாங்க. பாருங்க, சித்தர்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணு கோவில்களில் இருப்பாங்க. கோவில்களே கதி என்று இருந்தாங்க. அப்படி கோவில்கள் கதியாக இருக்கும் பொழுதும் இறைவனே சரணாகதி என்று இருக்கும் பொழுதும் மற்றும் யோக பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் மேற்கொள்ளும் போது எளிமையாக அவர்களுடைய முன்னோர்கள் சாபமாக இருக்கட்டும், அவர்கள் பல பிறப்புகளாக எடுத்து வந்த சாபங்களை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. இதுல பித்ருக்கள் சாபமும் அடங்கும். ஏன்னா முன் ஜென்மத்துல நீங்க என்ன பிறப்பு எடுத்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா சாற்றாங்கமாக இறைவனுக்கு தெரியும் நீங்க எந்த பிறப்புல இருந்தீங்க, நீங்க எத்தனை பிறப்புகளை தாண்டி வந்திருக்கீங்கன்ட்டு. ஏன்னா எந்த ஒரு ஆன்மாவுமே இங்க இறக்கவில்லை. அப்படி ஆன்மா இறந்துச்சுனாலும் அதுக்கு மோட்சம் முக்தி என்ற ஒரு பெரும் உயர்நிலை ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் இருக்கு. ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குமே மோட்சமும் முக்தியும் கிடைக்கதான் இங்க ஒவ்வொரு ஆன்மாவும் போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா மனம் பல விஷயங்கள்ல ஊடுருவி அவர்களுடைய முன்னோர்களாக சாபமாக இருக்கட்டும் மற்றும் அவர்கள் செய்து வந்த முப்பிறப்புகளின் பலன்களை தான் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கு. இதை முழுமையா வெளியே கொண்டு வரணும்னா ஒண்ணு இறைவனே சரணாகதி என்று இருப்பதும் மற்றும் யோக பயிற்சிகளை, இப்ப பிரம்மயோகம் போன்ற ஒரு உயர் ரக பயிற்சிகளை பண்ணும்போது நாளடைவில் உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். இது நீங்க மைல்யூட்டா உங்களுக்கு அந்த நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற ஞான அறிவு இருந்துச்சுன்னா இது எளிமையா நான் சொல்றது என்னன்னு புரியும். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம வீடியோல தெளிவா விளக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு உணர்வு நிலையிலும் ஒரு ஆழ்ந்த புரிதல்ல நீங்க அந்த பக்குவத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதற்காகத்தான் சித்தர்களும் மகான்களும் அவ்வளவு ஒரு போராட்டத்தை போராடி பயிற்சிகளை எடுத்து இறைவனே கதி என்று அவர்களுடைய கர்மாவை கழிச்சிட்டீங்கன்னு ஓடிட்டாங்க அவர்கிட்ட. ஆனா இங்க முன்னோர்களுடைய சாபமும் ஒரு பக்கம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு, நீங்க முப்பிறப்புல செய்த கர்மாவும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியாம முழுக்க ஒரு நெகட்டிவான, அதாவது எதிர்மறை எண்ணங்களால சூழப்பட்டு முழுமையா கர்மா வினை உங்களை ஆட்கொண்டுதான் எப்பவுமே உங்க மண்டைக்குள்ள ஏதாச்சும் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். அது உருப்படுற மாதிரியோ இல்ல ஒரு பாசிட்டிவாவோ இல்ல உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு எண்ணமாகவோ உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு 99% பேருக்கு அது நடக்காது. ஏன்னா உங்களுடைய மனம் ஒரு ஆழ்ந்த
அமைதி தன்மைக்கு போகாம இருப்பதுதான் காரணம். ஆனா அந்த அமைதிக்கு போக விடாம தடுக்கிறது உங்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்களுடைய சாபமும் நீங்கள் முப்பிறப்பில் செய்து வந்த நல்வினைகளும் தீவினைகளும் பாவ புண்ணியங்களும் தான் நீங்க முதன்மையா இருக்கு. இதனால்தான் ஜீவகாருண்யம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, பிற உயிர்களை நேசிங்க, கோவில்களுக்கு போங்க, யோக பயிற்சிகளை செய்யுங்க அப்படின்ட்டு அதீதமா வற்புறுத்துறது. ஆனா நீங்கள் கோவில்களை விட அன்னதானமும் பிற உயிர்களுக்கு பசியை போக்குகின்ற வேலையையும் மற்றும் யோக பயிற்சிகளை மேற்கொண்டு உங்களுடைய அணுக்களில் இருந்திருக்கின்ற கர்மாவை குறைக்க 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 உங்களுடைய வாழ்க்கை என்பது மேம்பட ஆரம்பிக்கும். முதல்ல இந்த விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க இது எல்லாமே செய்யாம நான் இங்க வந்து நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் வந்து என்னுடைய கர்மா பற்றியான எனக்கு கவலை இல்லை அப்படின்னும் போது இன்னைக்கு அது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கர்மா இருந்தால் இருந்துக்கிட்டு போகுது, அது என்ன நம்ம என்ன பண்ண போகுது அப்படி கிடையாது. கர்மா நடக்க 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 வயதாக 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 மொத்த அணுக்கள் இருக்கக்கூடிய கர்மாவும் செயல்பட ஆரம்பிக்கும் போது முழுமையாக பார்த்தீங்கன்னா உடலில் உச்சந்தலையிலிருந்து அடிக்கால் பாதம் வரையில் இருந்திருக்கின்ற அணுக்களில் இருக்கின்ற கர்மா முழுமையாக உடலில் முதல்ல முடக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கை கால் வலியாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், முதுகு வலியாக இருக்கட்டும், எப்பவுமே உள்ளுக்குள்ளார ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜியை ஓடுறது, எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் இல்லாமல் எப்பவுமே உங்களுடைய ஒரு லோ எனர்ஜியும் லோ ஃப்ரீக்வன்சியும் வச்சுக்கிறது தான் வந்து கர்மாவோட முதன்மையான வேலை. அப்படி இந்த கர்மா ஒவ்வொரு விஷயங்களிலும் உங்க சுற்றி செயல்பட 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 நீங்க செஞ்ச கர்மாலேருந்து நீங்க விடுபட்டு வந்தீங்கன்னா முன்னோர்களுடைய கர்மா உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சு, முன்னோர்களுடைய கர்மாலேருந்து நீங்க தப்பிச்சு வந்தீங்கன்னா பித்ருக்களுடைய சாபம் வந்து ஓட ஆரம்பிச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலுமே இந்த கர்மா வந்து ஒவ்வொரு ஆன்மாவையுமே ஒவ்வொரு உயிர்களையுமே அவ்வளவு வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கக்கூடிய எளிமையான வழிகள் என்னன்னா, சித்தர்கள் முதற்கொண்டு ஞானியர்கள் முதற்கொண்டு மகான்கள் முதற்கொண்டு முதன்மையாக வற்புறுத்துற விஷயம் என்னன்னா யோக பயிற்சிகளை செய்யும். அதிலும் சரியான யோக பயிற்சிகளை செய்யும் பொழுது, பிரம்மயோகம் போன்ற சரியான யோக பயிற்சிகளை செய்யும் போது முழுமையாக சித்தர்களுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் மற்றும் மகான்களின் ஆசீர்வாதம் அருளும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுத்தி நடக்கக்கூடிய எந்த வினைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தீய நெகட்டிவ் எனர்ஜிகளாக இருந்தாலும் சரி, எளிமையாக உங்களுடைய உடலும் மனமும் ஒரு ஆரோக்கியத்தை நோக்கியும் இறைவனை நோக்கியும் பயணப்படும் போது உள்ளமும் தூய்மை அடைந்து நீங்க ஒரு உயர்வான ஒரு பாதைக்கு இறைவனும் பிரபஞ்சமும் உங்களை கொண்டு போகும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ரகசியம். ஆனா இது தெரியாம நீங்க சாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க சாபத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்றதே தெரியாம நிறைய பேர் இங்க செயல்பட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிரம்மயோக பயிற்சியை ரெகுலரா பண்ண 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 முழுமையா உங்களுடைய சாபங்களை வந்து நிவர்த்தி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பயிற்சி சாதாரண ஒருவருடைய பயிற்சி கிடையாது. கிட்டத்தட்ட 723 வருஷம் வாழ்ந்த மகான் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சிவயோகி சுவாமிகளுடைய பயிற்சி. அது ரொம்ப ஒரு உயர் ரகமான ஒரு பயிற்சி. ஏன்னா பயிற்சி தீட்சை எடுத்து பண்ணும்போதே உங்களுக்கு அதுக்குண்டான பலனும் அதுக்குண்டான ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும். ஒவ்வொருவருமே ஞானத்தை நோக்கியும் இறைவனை நோக்கியும் ஒரு உயர்ந்த பேர் அனுபவத்துடனும் ஒரு பேர் அறிவுடனும் ஒவ்வொருவருமே கர்மா இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டு இல்லறமாகவும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி ஒவ்வொருவருமே மகிழ்ச்சியை தாண்டிய ஒரு பேரின்பம் எனும் ஒரு வாழ்வில் ஒவ்வொருவரும் பயணப்பட பிரம்மயோகம் உங்களை வழிநடத்த காத்துக் கொண்டிருக்கிறது. குரு அருளுடன். நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். ஒரு கடாட்சம்.